நீங்களும் ஒரு சிஎஸ்கே ஃபேனா? ஏன்னா நானும் ஒரு சிஎஸ்கே ஃபேன் தான். சிஎஸ்கே மேட்ச் பார்க்குறதே சூப்பர் ஃபீலிங். அதுவும் சென்னையில பார்க்குறது சூப்பர் ஃபீலிங். இந்த வீடியோல சிஎஸ்கே டிக்கெட் எப்படி வாங்குறது சென்னையில நடக்கிற மேட்சஸ்க்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பஞ்சாபோட நடந்த மேட்சை கூட நான் டிக்கெட் வாங்கியிருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லாமே ஒரு வீடியோவை போட்டால் உங்களாலேயும் டிக்கெட் ஈஸியாக வாங்க முடியும். உங்களோட சான்சஸை கூட்ட முடியுங்கிறதுனால ஃபுல் டிக்கெட் வாங்குற ப்ரோசஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டிப்ஸுகள் தரேன். எப்படி நீங்கள் சேஃபாக வாங்கலாம், எப்படி உங்கள் சான்சஸை கூட்டலாம், எதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், எல்லாமே நான் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் எல்லாமே ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்குறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று மொபைல் ஆப் மூலமாக, இன்னொன்று வெப் மூலமாக. வெப்பில் insider.in போனால் டாடா ஐபிஎல் 2024ன்னு இருக்கும். இது கீழே போனீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்து நடக்கிற மேட்சஸ் எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது முடிஞ்ச மேட்ச். நான் டிக்கெட் வாங்குகிற நேரம் பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட். அதனால் பஞ்சாப் மேட்ச் இன்னும் முடியலைன்னு காமிக்குது. ஆனால் ஆப்வியஸாக முடிஞ்சிட்டு இது என்ன ஆகுனா, நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டிரெக்டாகவே எப்போ அடுத்த மேட்ச், ஃபார் எக்ஸாம்பிள் ராஜஸ்தான் ராயல்ஸோட அடுத்த மேட்ச் இருக்குது, அது மாதிரி அடுத்த மேட்ச் இருக்கிற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஈவெண்ட் பேஜுக்குள்ளேயே போயிடும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டிக்கெட் வாங்குறதுக்கு வெப் மூலமாக. இதே நீங்கள் மொபைல் ஆப் மூலமாக வச்சுருந்தா, ஒன்று பேடிஎம் ஆப் வச்சுருந்தா அதுக்குள்ளே போய் நீங்கள் இன்சைடர்னு சர்ச் பண்ணால் இதே மாதிரி பேஜுக்குள்ளே இதில் நீங்கள் டாடா ஐபிஎல்னு செலக்ட் பண்ணால் ஈவெண்ட் வரும். இல்லைன்னு சொன்னால் இன்சைடர் ஆப்னே இருக்குது, பேடிஎம் இன்சைடர் ஆப்னு இருக்குது. அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுலேயுமே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஈவெண்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் வந்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு இது அவைலபிள் இப்போ உடனே அவைலபிள் ஆகாது. சரியாக அந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற ஒரு குறிப்பிட்ட டேக்கு முன்னாடி, ஒரு டைமுக்கு முன்னாடி தான் இந்த பேஜை க்ரியேட் பண்ணுவாங்க. அது க்ரியேட் ஆகிற நேரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். இல்லை நான் ரிமைண்டர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் ஒரு பின்ட் கமெண்ட்டாக. அந்த மாதிரி ஒரு இது இப்படி க்ரியேட் ஆகிட்டுன்னு வச்சா இந்த டைல் மாதிரி இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு சென்னை டு ராஜஸ்தானுக்கு இப்படி க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆன சரிக்கு நீங்கள் வாங்கணும்னு அந்த டைமர் அவங்க பை லிங்கை ஓப்பன் பண்ண சரிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கெட் விலை 1700 போட்டிருக்கு. அந்த பை நவ் பட்டன், இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண சரிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு க்யூவில் விழுந்துருவீங்க. இந்த க்யூ ரொம்பவே முக்கியம். இது ஏன்னு சொன்னால் இந்த க்யூ கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டிக்கெட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது ஜென்ரல் பப்ளிக்கும், அதுவும் சென்னையில். அந்த க்யூவில் நீங்கள் வாங்குறது தான். அதனால இதே மாதிரி எத்தனையோ பேர் இந்த சிஎஸ்கே மேட்சை பார்க்கணுன்னு டிக்கெட் வாங்குறனால எல்லாருக்குமே இந்த பேஜில் தான் நிற்பாங்க. இந்த க்யூ ஒரு குறிப்பிட்ட டைம்லேருந்து கவுண்ட் டவுன் கம்மி ஆகிக்கிட்டே வரும். காலம்பர ஒரு 7க்கு ஸ்டார்ட் பண்ணலாம், சில நேரம் 8க்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சில பேர் இந்த க்யூவுக்கு மார்னிங் 4ல் இருந்தெல்லாம் ஜாயின் பண்ணிடலாம், அதுவும் முடியும். இது என்ன கான்செப்ட்னு சொன்னால், நீங்கள் க்யூவில் ஓப்பன் பண்ணுற நேரமே உங்களோட டிவைஸ்க்கு, உங்களோட கனெக்ஷனுக்கு ஒரு ஐடி அசைன் ஆயிரும். இந்த டைம் ஃபினிஷ் ஆன சரிக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட கனெக்ஷன் ஐடியை, உங்களோட க்யூவை பொறுத்து ஒரு நம்பர் அசைன் ஆகி, அந்த நம்பர் அசைன் எப்போ ஓகே கம்மியாகி வருதோ அப்போ தான் உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க டிக்கெட்டை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு. ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். அதனால தான் நிறைய டிப்ஸும் இருக்குது, என்னென்ன அவாய்ட் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ ப்ரோசஸை மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் அந்த பை நவ் பட்டனை கிளிக் பண்ணோன்னு இந்த க்யூக்குள்ளே வந்துடுவீங்க. இப்போ இந்த க்யூ முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும் பேஷண்ட்டாக. க்யூ முடித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பர் உங்களுக்கு அசைன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1லேருந்து கிட்டத்தட்ட 90,000 எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்களோ அதுக்குள்ளே ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் அசைன் ஆயிரும். ஸோ நீங்கள் உங்களோட டேர்ன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 500 கீழே வர்ற நேரம் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணி உங்களுக்கு சொல்லும் 500க்குள்ளே வரப்போகுது. உங்களுக்கு டக்குன்னு அடுத்த ஒரு 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்சஸ் கிடச்சிரும், நீங்கள் வாங்க ரெடியாக இருங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ரெடியான சரிக்கு ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக இப்படி மாறிடும். இதில் மாறினோன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் படி செலக்ட் பண்ணணும். ஒன்று 2500 டிக்கெட், இதில் 1700 டிக்கெட்டும் இருக்கும். நான் வாங்கினது 1700 டிக்கெட் தான். ஆனால் அது பை த டைம் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் அதை ஏற்கனவே விற்று முடிச்சுட்டு, அதனால தான் இந்த இடத்துல காமிக்கல. என்னென்ன டிக்கெட்லாம் அவைலபிளோ, என்னென்ன ப்ரைஸ்க்கு அவைலபிளோ எல்லாமே இங்கே காமிக்கும். பேசிக்காக இதில் உங்களுக்கு என்ன டிக்கெட் ப்ரைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாண்டு செலக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாருங்கள், கிரே அவுட் ஆகிருக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ண முடியாது. எது அவைலபிளோ இந்த இடத்துல எல்லா ஸ்டாண்டுமே காமிக்குது. ஏன்னா நான் ப்ரைஸ் ஃபில்டர் செட் பண்ணல, அதனால எல்லாமே மிக்ஸாக இருக்குது.
நீங்கள் என்ன ப்ரைஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ண சரிக்கும் உங்களுக்கு ஸ்டாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டுக்கு உள்ளே போகணும்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. அந்த ஸ்டாண்டோட இந்த டைலுக்குள்ளே எங்கன வேணாலும் நீங்கள் கிளிக் பண்ணால் இந்த ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன சீட் இருக்குன்னு காமிக்கும். அதுதான் சிம்பிள். நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவராலாக கிரிக்கெட் கிரவுண்டை லே அவுட்டை காமிக்குது. எகெயின் கிரேட் அவுட் இதுகள் நீங்கள் வாங்க முடியாது. எது அவைலபிளாக இருக்கோ அந்த செக்ஷன் மட்டும்தான் வாங்கலும். அதுலேயுமே ப்ரைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணுற நேரம் இது செலெக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் ஒரு ப்ரைஸ் ஃபில்டர் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து எல்லாமே காமிக்குது. ஏன்னா எல்லா ப்ரைஸ் டிக்கெட்டும் காமிக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டால் உடனே பாருங்கள் இந்த 2 ஸ்டாண்ட் தான் காமிக்குது. ஏன்னா இந்த 2 ஸ்டாண்ட் தான் அவைலபிள். ஸோ அந்த இதில் நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் கிளிக் பண்ண சரிக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இப்படி உள்ள ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடுவீங்க. இது என்னென்னா சீட்டு பேசிக்காக அந்த ஸ்டாண்டில் அந்த செக்ஷனில் சீட் எப்படி லொக்கேட் ஆகிருக்கோ அது அப்படியே இங்கே காமிக்கும். இதில் இருந்து தான் நீங்கள் சீட் செலக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது பின்னாடிங்கன்னு குறிக்கிறது, இது வந்து முன்னாடி. இது ரொம்ப க்ளோசர் டு கிரவுண்ட், இது ரொம்ப தள்ளி போகிறோன்னு அர்த்தம். அந்த லே அவுட்டில் இருக்குது. இதில் வந்து இந்த கிரேட் அவுட்டாக இருக்கிறது எல்லாமே நாட் அவைலபிள். அப்படின்னா இந்த டிக்கெட்லாம் ஏற்கனவே வாங்கிட்டாங்க, இல்லை நீங்கள் உங்களால் புக் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுன்னு சொன்னால், நீங்கள் வந்து க்யூவில் நிற்பீங்க. ஏற்கனவே க்யூ ரொம்பவே சின்னதாக இருந்து உங்களுக்கு நம்பர் டக்குன்னு ஒரு அசைன் ஆகி உங்களை ஈஸியாக உள்ளுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொன்னால், இதில் நிறைய டிக்கெட் இந்த மாதிரி கலரில் ரெடியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். கிளிக் பண்ணி வாங்க. இதே நீங்கள் ரொம்ப லேட்டாகி தான் க்யூக்கு வந்து, இல்லை உங்களுக்கு கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப லேட்டாகி நான் கொடுத்த நம்பர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், நீங்கள் வர்ற நேரம் மோஸ்ட் ஆஃப் த டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிரும். அந்த சோல்ட் அவுட் டிக்கெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பேசிக்காக இந்த மாதிரி தான் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு டிக்கெட் ஒரு பாப்அப்பில் இப்படி ஒரு க்ரீன் அந்த கலர் மாதிரி வர்ற நேரம் நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணலாம். இதுவுமே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா மற்றவங்களும் இதே மாதிரி உங்களுக்கே சேம் டைமில் இந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த என்ன டிக்கெட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு வாங்கணும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே உள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக எது எது வேணுமோ செலக்ட் பண்ணி வாங்கலாம். இந்த மாதிரி கலர் டேர்ன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டிக்கெட் வாங்க முடியாது. நீங்கள் பேசிக்காக என்ன செய்யணும்னா, இந்த பேக் பட்டன் அமர்த்தி வெப்லனா பேக் பட்டன் அமர்த்தி பின்னாடி வந்து வேறொரு ஸ்டாண்டை கிளிக் பண்ணி பார்க்கணும். இல்லை வெயிட் பண்ணி எதுவும் அவைலபிள் வருதான்னு பார்த்துட்டு அட் டு கார்ட் கொடுத்து வாங்கணும். ஸோ அந்த இது அட் டு கார்ட் கொடுத்த சரிக்கு டிரெக்டாக பேமெண்ட் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு போயிடும். பேமெண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நேம் கேட்பாங்க, இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கேட்பாங்க. இது எல்லாமே ரெடியாக வச்சுருங்க. இமெயிலில் டிக்கெட் அனுப்புவாங்க காப்பி, ஃபோன் நம்பருக்கும் யூஸ் பண்ணிக்கொள்வாங்க டிக்கெட் அனுப்புகிறக்கு வாட்ஸ்அப் மூலமாக. யூபிஐ மூலமாக பே பண்ணுறது ரொம்பவே லேஸு. நெட் பேங்கிங் அது இதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணக்குள்ள சில நேரம் பேங்க் சர்வர் ஸ்லோவாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். அதனால் யூபிஐ ரெடியாக வச்சு அதுக்கு பே பண்ணுற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. இதில் வச்சு டிக்கெட் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி புக் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் சில டிக்கெட்டுக்கான முக்கியமான இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் நான் சொல்கிறேன் இந்த ப்ரொசீஜருக்கு. ஏன்னா இது ப்ரோசஸ் வந்து ரொம்பவே சிம்பிள். நான் காமிச்ச இந்த ப்ரோசஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஈஸியாக டிக்கெட் வாங்கிடலாம். ஆனால் வந்து என்னென்னா டிப்ஸு சில இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆள் வந்து ஒரு டிவைஸ்லேருந்து 2 டிக்கெட் தான் வாங்கிடலாம். ஸோ நீங்கள் இப்போ மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறீங்கன்னா அந்த மொபைல்லேருந்து 2 டிக்கெட் மட்டும்தான் வாங்கிடலாம். நீங்கள் 4 5 3 எதுவுமே வாங்கல. மேக்ஸிமம் 2 டிக்கெட் தான். அப்போ நீங்கள் 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 டிவைஸில் இருந்து ட்ரை பண்ணுங்கள். ஈவன் 2 டிவைஸ் கூட இல்லை, கூட டிவைஸ் இருந்துச்சுன்னா கூட டிவைஸ் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துலேயுமே கிடைக்குமான்னு சந்தேகம் தான் டிமாண்டுனால. ஒரு நாள் லேப்டாப்பில் ட்ரை பண்ணலாம், டிவைஸ் மொபைல் ஃபோனில் ட்ரை பண்ணலாம், டேப்லெட்டில் ட்ரை பண்ணலாம். அது மாதிரி நிறைய டிவைஸ் வச்சுருங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட், இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லது வச்சுக்கோங்க அந்த டைமில். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் க்யூவில் வெயிட் பண்ணுறீங்க, இல்லை வாங்கணும்னு நினைக்கிற நேரம் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோனாலேயோ இல்லை சிக்னல் கிடைக்காம உங்களோட லைன் கட் ஆகிடக்கூடாது. இல்லாட்டி பாதி நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுக்கு ஒரு நம்பர் அசைன் ஆகிருக்கிற நேரம் லைன் கட்டாச்சுன்னு சொன்னால் திரும்ப ரீசெட் ஆகி வேறொரு நம்பர் வரும். அது ரொம்பவே பின்னாடி உள்ள நம்பராக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால சிக்னல் நல்லா கிடைக்குதா, இன்டர்நெட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் ஒரு வைஃபை கனெக்ஷன் ரேஞ்சில் இருந்துக்கோங்க. வீட்லேயாச்சும் ஆஃபீஸ்லேயாச்சும் இல்லாட்டினா ஒரு பப்ளிக் இடத்துல இது நல்ல ஸ்பீடான ஒரு வைஃபைல வெயிட் பண்ணிக்கோங்க. அதனால இன்டர்நெட் பிரச்சனைகளை இது பண்ணிக்கொள்ளலாம். 3வது விஷயம்,
கண்டிப்பா உங்க டிவைஸ் எல்லாமே 100% சார்ஜ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னா, இது வந்து ஒரு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ஆகப்போறதில்ல. சம்டைம்ஸ் நீங்க கியூல ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் மார்னிங்ல இருந்து. அதனால டிவைஸ் வந்து பவர் ஆஃப் ஆயிராம பார்த்துக்கோங்க. ஏன்னா பாதியோட ஸ்ட்ரக் ஆயிரும், பாதியோட வெளியில ஆயிரும். அதனால முடிஞ்ச அளவுக்கு டிவைஸஸ் எல்லாமே ஃபுல் சார்ஜ்ல வச்சுக்கோங்க. ஈவன் லேப்டாப்போ இல்ல டெஸ்க்டாப்னா கரண்ட்ல இது பண்ணியிருக்கிறனால அது லைவா ஆக்டிவா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த கியூ பேஜுக்குள்ள வந்ததுக்கப்புறம், கண்டிப்பா இந்த கியூ பேஜ ரீஃப்ரெஷ் பண்ணிறாதீங்க. ஏன்னா, நீங்க ஏர்லியா வந்துட்டீங்க, கியூ பேஜ்ல வெயிட் பண்றீங்க. நீங்க இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ற நேரம் என்ன நடக்கும்னு சொன்னா, நீங்க பேசிக்கா அந்த கியூ பேஜ்லேருந்து எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப போறீங்க. அதனால உங்களுக்கு நீங்க அத வெயிட் பண்ண டைம் எல்லாமே ரீசெட் ஆயிரும். அதனால உங்களுக்கு டிலே ஆகுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்கு. உங்களோட ஸ்லாட்ட மிஸ் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்க்ரீனு. இப்ப நான் இந்த இடத்துல டிக்கெட் நீங்க செலக்ட் பண்ணி அட் டூ கார்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க ஃபுல் பேமெண்ட்ட பண்ணி முடிக்கிற மாரி இருக்கும். ஏன்னா, நீங்க அத பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆக, நீங்க வந்து செஷன் டைம் அவுட் ஆகலாம். இல்லாட்டினா யுபிஐ பாஸ்வேர்ட் ஏதாச்சும் பிழையா போடுறனால ட்ரை அகெயின் வந்து செஷன் டைம் அவுட் ஆகலாம். இப்படி செஷன் டைம் அவுட்டு, இப்படி யுபிஐல ப்ராப்ளம் இல்லாட்டி ஏதோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்றதுல லேட் ஆகுதுன்னா, எக்ஸ்பயர்ட் செஷன் ஒண்ணு வந்துட்டுன்னா, பேசிக்கா அந்த டிக்கெட் இன்னொருத்தருக்கு அவைலபிள் ஆயிரும். அவங்க வாங்கிரலாம் அதுக்குள்ள. அதனால நீங்க அட் டூ கார்ட் குடுத்தனால உங்களுக்கு டிக்கெட் கிடைச்சிட்டு, நான் இனிமே மெதுவா, ஸ்லோவா பார்த்து எல்லாமே செக் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம்னு நெனச்சிராதீங்க. நீங்க குயிக்கா செய்யணும். இல்லாட்டினா செஷன் டைம் அவுட் ஆயி இன்னொருத்தர் அந்த இடத்துல அது அவைலபிள் ஆயி அவங்க அத வாங்கிரலாம். நீங்க அதுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுவும் இன்னொன்னு இது வந்து ஒரு டிவைஸ மட்டும் நம்பி இருக்காதீங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பு. உங்கள்ட்ட ஒரு 2 மொபைல் ஃபோன் இருக்கு. இல்ல உங்க அம்மா, அப்பாட்ட இருக்கு. இல்ல உங்க தம்பி, தங்கச்சிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு சொன்னா, டிக்கெட் 2 தான் நீங்க வாங்கணும்னு நெனச்சாலுமே, ஒரு 3, 4 டிவைஸ்ல கம்ப்யூட்டர் எல்லாமே சேர்த்து வைங்க. ஏன்னா எல்லா டிவைஸுமே லக்ல கிடைக்காது. ஏதாச்சும் ஒரு 2 டிவைஸ் இல்ல ஒரு டிவைஸ்ல கிடைக்க கூட இருக்கலாம். ஸோ, அதனால மல்டிபிள் டிவைஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே ஏர்லியாவே ஜாயின் பண்ண பாருங்க கியூல. இப்ப டிக்கெட் வந்து சப்போஸ் 8:00க்கு தான் அவைலபிள் ஆகுதுன்னு சொன்னா, நீங்க 7க்கு போய் ஜாயின் பண்ணாம, எவ்வளத்துக்கு எவ்வளோ ஏர்லியாவே உங்களால அத ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணிருங்க. ஏன்னு சொன்னா, லேட் ஆயி ஜாயின் ஆகுற நேரம் உங்களோட சான்சஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ஏர்லியா போறது நல்லம். நான் இந்த ஈவென்ட்டோட லிங்க் வந்து இன்னும் இப்ப அவைலபிள் ஆகல. அடுத்த மேட்ச்சோட இது வந்து. அது எப்ப அவைலபிள் ஆகுதோ அத டிஸ்கிரிப்ஷன்ல நான் போடுறேன். அது போக Twitterல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, Twitterலயும் நான் ஷேர் பண்றேன். ஈஸியா நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணி டைரக்ட்டா இந்த கியூக்கு போய் நீங்க ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணலாம். வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. கண்டிப்பா டிக்கெட்ஸ் கிடைக்கும்னு நம்புவோம். நானுமே ட்ரை பண்ண போறேன். வாங்கிட்டு கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு சப்போர்ட் பண்றோம். தோனிக்கு விசில் அடிக்க போறோம். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.